ஹேடா பர்பஸ் சொன்னவங்களாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு ட்ரக் அடிஷனோட பார்ட் 2 தாண்டா பார்க்க போகிறோம். அண்ட் லவ் ஹண்டர் வந்து இன்னும் ஒரு பாட்டு தான் இருக்குது. அதை நான் வந்து சூன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறேன், ஓகேவா? அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, நான் கண்டிப்பாக வந்து நான் போட பார்க்குறேன். ஒன்று மட்டும் இருக்குது, அது நல்லா கொஞ்சம் மசாலாவா அப்படி இப்படின்னு போட்டுடலாம், ஓகேவா? சரி, ஓகேடா. அண்ட் ட்ரக் அடிஷனுக்கு சப்போர்ட் கிடைக்கிறது இல்லை, பார்க்கலாம், போக போக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிலடா, பட் எனக்கு இதுவும் அப்சர்வ்டு வித்தியும் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. நான் ரொம்ப ரசித்து ரெண்டையும் யோசித்து வச்சுருக்கேன். பார்க்கலாம்டா. சரி, ஓகே. அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போன பாட்டில் எதோ ஸ்டாப் பண்ணியிருந்தோன்னா, ஸோ நம்ம ஹீரோயினி 2 பேருமே மீட் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து தான் விட்டோம். அப்படியே பார்க்கலாம். 2 பேரும் ஜன்னல் வழியாக நோக்கியிருப்பாங்க, அதை தான் விட்டோம். இப்போ டக்குன்னு ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு ஹைரா அப்படியே அவளோட நெயிலெல்லாம் பைட் பண்ணுறா. ஐயோ, என்ன தப்புன்னு பார்த்துட்டான். இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்திருக்கான். என்னடி அவன் பார்க்கறது கூட தெரியாமல் அவனே பேனு பார்த்துட்ருக்க. ஆனால் அழகாக இருந்தான். அவனை தான் பார்த்துருப்போன்னு சொல்லி தப்பாக நினச்சிருப்பானோ? ஆனால் அதான் உண்மை. ஐயோ, என்ன பண்ணுறது? என்ன நினச்சிருப்பான்? ஓ ஹைரா, எஸ்கேல வந்து உனக்கு வந்து சோதனை அடியுது. என்ன பண்ணுறது? என்ன நினச்சிருப்பான்? பிளாக் கலர் டிஷர்ட்டில் வேற செம்ம அழகாக இருந்தான். ஐயோ, அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல். தலைலாம் ஈரமாக இருந்துச்சு. எந்த பையனையும் இவ்வளோ ரசித்து பார்த்ததே இல்லை. என்னையே மாத்துறான். என்ன பண்ணுறது? இவதுக்கு கால் பண்ணுறான்? அதுக்குள்ளே தெரிஞ்சிச்சாங்க வந்தது. ஹலோ. ஹலோ ஹைரா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்லை மறந்துட்டீங்களா? ஹே மிசோ, என்னடி? என்ன சொன்ன? யூஎஸ்லேருந்து வந்த உடனே உனக்கு தான் ஃபஸ்ட்டு காலுன்னு சொன்னேன். வந்து இறங்கியிருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அப்படி தானே? ஏண்டி, உன்னை நான் ஏர்போர்ட்லேயே வந்து பார்த்துருப்பேன்ல. நான் தான் சொன்னேன்ல, வீட்டுக்கு போய் ரீச் ஆனதுக்கப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லி. ரீச் ஆகி எவ்வளோ நேரம் ஆச்சு? அது இப்போ தாண்டி வந்தோம். இப்போ தான் வந்தேன். நான் ஆன்ட்டிக்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். ஸோ மிசோ, அது நான் வேறு ஒரு இதில் இருந்தேன்னா உனக்கு கால் பண்ணவே மறந்துட்டேன். என்ன இது? ஏண்டி, நீயே எஸ்கேக்கு வரப்போகிற சந்தோஷத்தில் இருந்தேன். நான் யூஎஸில் இருக்கும் போது 3 மந்த்துக்கு 1 தடவை தான் வந்து பார்க்க முடியும். இங்கே நீ என் கூடயே இருக்க போகிற, இதுக்கடுத்து என் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறேன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். நீ என்னமோ பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வந்து உட்காந்துருக்க. அப்படி இல்லைடி, உனக்கு கால் பண்ணலாம் தான் நினச்சேன். அதுக்குள்ளே கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அதான். அப்படி என்ன வேலை? பெஸ்ட் ஃப்ரெண்டை விட்டுட்டு? இல்லடி. சரி சொல்லு, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன். என்னடி? என்ன அகைன் சலிப்பாவே பேசுகிற? பின்ன என்ன? சரி, நீ எப்படி இருக்க? எஸ்கேலாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப இயர்ஸ் கழிச்சு வந்திருக்க, எப்படி இருக்கு? ஓகே தாண்டி. குட்டி பிள்ளைலாம் வந்ததில்ல, இப்போ ஒரு மாதிரி ஓகே தான், பட் சொல்ல தெரில. இதுக்கு அடுத்து இங்கே ட்ராவல் பண்ணும் போது தானே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹைரா, உனக்கு யூஎஸ்லேயே இருந்து பழகிட்டேன். எஸ்கே உனக்கு பிடிக்கலையோ? ஆன்ட்டி கிட்ட கேட்டேன், நீ வேணான்னு சொல்லிட்டு இருந்தியாமே, உண்மையா? ஆமாம், அது என்னமோ உண்மைதான். அங்கே இருக்கும் போது சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு எஸ்கே வேணான்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னடி? இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் ஓகே, நமக்கெல்லாம் செட் ஆகும்னு தோணுது. செட் ஆனால் எனக்கு ஓகே தான். என்னடி பேசுகிற? சரி, அதை விடு. எப்படி இருக்க நீ? சிமினா எப்படி இருக்காரு? குட்டி எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி, ட்ரைனிங் முடிச்சு எப்போ அண்ணா வராறீங்க? தெரிலடி, எனக்கே தெரில, சொல்லவே இல்லை. சொன்னியா நான் வந்திருக்கேன்னு சொல்லி? சொன்னேன், ரொம்ப ஹாப்பி. தெரில எப்போ வருவான்னு சொல்லி, ஆனால் சீக்கிரம் வரணுன்னு தான் நானும் வேண்டுறேன். குட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. டேங் நல்லா பார்த்துக்கிறாரு, அவங்க ஃபேமிலியும் நல்லா பார்த்துக்குது. வேறு என்னடி வேணும்? நீயும் அவங்களோட இருக்கலாம்ல. அது சரி வராதாயிரா.
ஏன்னா டேங் குட்டியை பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அவன் இருக்கட்டும் அந்த ஃபேமிலி கூட. எனக்கு என்ன, ஒன்றா நல்லா தானே பார்த்துக்கிறாரு. என்ன யூகேல இருக்கான், சீக்கிரம் வந்துடுவான். நீயும் படித்து முடிச்சிடுவேன். அப்புறம் என்ன, உங்கள் அண்ணா ஹாஸ்பிட்டலே வேலைக்கு போயிடுவேன். நான் மட்டும்தான் அந்த கோட்டை தூக்கிட்டு அலையணும். டேங் பூசானில் நல்லா செட்டில் ஆகிட்டான். அவனுக்கு இன்னும் 2 இயர்ஸ் தான். முடித்தோடனே போலீஸ் ட்ரைனிங். எல்லோரும் லைஃப்பை தேடி ஓடிட்டே இருக்கீங்கள்ல. ஐயோ லாயரம்மா, நாங்கள் ஒன்றும் எடுக்க சொல்லலையே, நீ தான் நான் இதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். டேங் அண்ணாவும் எனக்கு போலீஸ் வேலை வேணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நானும் ஜிமின் அண்ணாவும் இதை சூஸ் பண்ணோம். அப்புறம் குட்டி இப்போ தானே படிச்சிட்ருக்கா, அப்போ படிக்கட்டும். அடுத்து அவன் என்ன ஆக ஆசைப்படுறாலோ அது ஆகட்டும், அவ்வளோதான்டி. என்னமோ போ. சரிடி, நாளைக்கே காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆமாண்டி, நாளைக்கே போய் ஜாயின் பண்ணணும். சரி ஓகே, அப்போ நான் உன் கூடயே வந்து நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஓகே. கொஞ்சம் காலைல சீக்கிரம் வரியா? ஓகேடி, சீக்கிரம் வந்துடுறேன் என்ன. சரி வைக்கட்டுமா? ஓகே. மிசோ என்னடி அது? இல்லை, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? ஹேய், என்ன இழுக்கிற? என்னாச்சு? என்ன விஷயம்? அதுதான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில ஐரா. என்ன, ஏதாச்சும் பையனை பார்த்தியா? சொல்றி, பார்த்தியா? ஆமாம் மிசோ, பார்த்தேன் ஒரு பையனை. ஹேய் சூப்பர் டி, என்னால் நம்ப முடியல. நீ தான் சொல்கிறியா இல்லை என்ன கலாய்க்கிறதுக்காக சொல்கிறியா? உண்மையிலே பார்த்தேன். உண்மையிலேவா? எப்படி இருந்தா? அடி பாவி, இதைத்தானே நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். சொல்லு எப்படி இருந்தா? யோசில் அத்தனை பையன் பின்னாடி சுற்றினா யாரையும் வேணான்னு சொல்லிட்டா. எங்கே என்ன கொரியா வந்ததுன்னு கொரியா பாய்ஸை பிடிச்சிட்டியா? எங்கள் ஊர் பசங்களாம் ரொம்ப க்யூட்டாக தான் இருப்பாங்க. சரி சொல்றி, பையன் எப்படி இருந்தா? அழகா இருந்தானா? எப்படி இருந்தா? நல்லா டிப்டாப்பா? நீட்டா? அப்படி தானே நீ எக்ஸ்பெக்ட் பண்ணுவ. சொல்றி. தெரியல, கொஞ்சம் தூரமாக தான் பார்த்தேன். ரொம்ப அழகாக இருந்தான், க்யூட்டா மேன்லியா, அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு கொஞ்சம் இன்னசென்ட்டாவா? வா ஐரா, அப்போ அவரை கண்டிப்பாக நானும் பார்க்கணும். எங்கே பார்த்த? எங்கள் வீட்டு பக்கத்துலையா? அடிப்பாவி, அப்படின்னா டெய்லி சைட் அடிக்கலாம் போல. இங்கே பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்கு, அங்கே தான் பார்த்தேன். வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டேன். ஏச்சி அதெல்லாம் இல்லை, ஒரு பையனை பார்த்ததும் பிடிச்சிருந்துச்சு, உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், அவ்வளோதான். உண்மையிலே உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ஆமாம், அழகா க்யூட்டா மேன்லியா, தெரில, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். இத்தனை இயர்ஸில் நிறையா பையனை பார்த்துருக்கேன், பட் இவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தான். தெரியல, மேபி என் கண்ணு கூட அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இது நீ க்ரஷ் லவ் எந்த லிஸ்ட்லையும் சேர்க்க வேணாம். ஜஸ்ட் பார்த்தேன், பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். அப்பா சாமி, எனக்கு சும்மாவே குழப்புறேன். சரி விடு, நாளைக்கு பார்க்குறேன் அவனை. உங்கள் வீட்டுக்கு தானே வருவேன், காமி. இந்த அழகி அம்மாய்க்கு நான் அழகுன்னு யாருன்னு நாளைக்கு பார்க்குறேன். அடி வாங்க போகிறேன். பை. சரிடி, நாளைக்கு பார்க்குறேன். பாய். பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சுட்டே அந்த மொபைலை தூக்கி போட்டு அழகிய மயக்கிய அழகன் நல்லா இருக்கேன். இப்போ அப்படியே ஐரா வீட்டு கீழே தான் எல்லா திங்ஸையும் ஏற்றிட்டு இருக்காங்க. எப்பா தம்பி, பார்த்து ஏற்றுப்பா, எல்லாத்தையும் ஆத்துக்காரர் கஷ்டப்பட்டு வாங்கினா, பார்த்து ஏற்று. மாமி பார்த்து தானே ஏற்றிட்டு இருக்கேன், இடிக்காம ஏற்றுப்பா. ஐயோ இவ்வளோ பொருள் இருக்கு, எல்லாத்தையும் எப்படி தூக்கி வைக்கிறது? அடியே மச நிற்காம ஏதாவது எடுத்து வைடி. அம்மா, அக்காவுன்னா சும்மா இருக்கா, எப்போ பாரு என்னையே வேலை சொல்கிறேன்.
ஏய், அவள் பெரிய பொண்ணுடி, ஏதாவது வேலை இருக்கும். நீ போ, எல்லாத்தையும் எடுத்து வை. இது சொல்லி ஏதாச்சும் பேசு. போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாராவும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. அடடே, இந்த சோஃபா வெளியவே போட்டா மழை ஏதாவது பெஞ்சிருமே, என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஐராவோட சித்தி தான் அங்கிட்ட இங்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க, யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி. டே மச்சான், கல்லங்கத்தால பல்லு விலகாம பீர் குடிக்கிறது எவ்வளோ நல்லா இருக்குல்ல. நல்லா சில்லுன்னு இருக்குடா மச்சான். பத்தா ஏஜே, பல்லே விலக மாட்டேன் அப்படிதானே? கிட்ட வராதுடா, நாருது, தள்ளிப்போ. ஐயோ, இவர் மட்டும் என்ன ஒழுங்கா குளிக்கிறதே கிடையாது. அதெல்லாம் நீ பேசக்கூடாதுன்னா வருஷத்துக்கு குடிக்கிற நாய். சரி சரி விட்றா, இப்போதே கம்பெனி சீக்ரெட்லாம் வெளில சொல்கிறேன். குளிச்சாலும் குளிக்கலைனாலும் ஏஜி அலையந்தான். அதை அப்படியே நீ ஏன் சொல்லிட்டு திரு என்ன? எனக்கு அது நாய் பார்த்து துறத போதும் என்ன அப்புறம் இருக்குடா உனக்கு. மணியோட அப்படியே கொத்த கவிட்டு போகுது. ஏன்டா அப்படி வாய் வைக்கிறேன் நாயே? சே, இவன் கூட வந்து தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்கானுங்க. இங்கே 2 தம்பி வயதாங்க. இவங்கள சொல்லி உள்ள ஏற்றிட வேண்டியதான். தம்பி தம்பி இங்கே பாருங்க தம்பி. மச்சான், உனக்கு ஏதாவது சவுண்டு கேட்குது? எனவும் கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் ஏதாவது மன பிராந்தியாக இருக்கும் நட. தம்பி உங்களை தான்ப்பா. டேய் நில்றா மச்சான், காலைல பார்த்தா குண்டாண்டி தாண்டா கூப்பிடுது. ஐயோ தக்காளி, வரல தாண்டா நீ தாங்க பாரா. டேய், நம்மளை தாண்டா கூப்பிடுது கை நீட்டி. நான் ஆமாண்டா, இதானே அது தண்ண பகலில் பார்க்கும்போது வார மாதிரி இருக்கு. ஆண்டி நல்லா சைஸாக தாண்டா இருக்கு, தழுகு மழுகுன்னு. நம்மளையும் கூப்பிடுது, கூப்பிடாமையே கிட்ட போகணுமே. விஜய் ஒன்னால் தான்டா பேசிட்டே நடந்து வந்ததுல அது கூப்பிட்டது கவனிக்கல. கிட்ட வாடா டேய், பகலில் போய் வரச முடியுமான்னு பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வரானுங்க. டேய் ஜெகே, அது ஏன்ட்டிடா? டேய் தள்ளுறா டேய், எனக்கு தான்டா ஃபஸ்ட்டு. நான் ஃபீரை தான் நொட்ட போகிறேன்ட்டு எப்படி போகிறான் பாரு முன்னாடி. டேய் நவுட்டா. ஆஹா, மேலேருந்து கீழே வரைக்கும் சும்மா நச்சுன்றது ஆண்டி. ஆண்டி எங்களை கூப்பிட்டீங்களா? அட ஆமாப்பா. 2 பேரும் கோச்சிக்கலைனா நான் ஒரு விஷயத்த சொல்லலாமாப்பா? கோச்சிருதா உங்கள் மேலேயா? ஐயோ, எங்களுக்கு கோவமே வராது இல்லைடா. இல்லைப்பா, நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சோஃபா மட்டும் யாரும் எடுத்து போட மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்து இதை எடுத்து மட்டும் போடுறியாப்பா? சோஃபா தூணுமா? டீ சே, என்னடா விட்டா ஆய்மா வேலை பார்க்க சொல்லும் போல. நல்லா இருக்குன்னு வந்தா இந்த வேலைலாம் பார்க்க சொல்லுது. அப்போ ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். மேலே ஐராவோட ரூம் தான். அப்படியே அவன் இப்போ தான் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கு. ஓ ஜேகே, இது அந்த ஃபிகர் வீடு தானே? எப்பட்றா மறந்த? நாங்கள் தூக்குறோம். டேய் என்னடா? டேய் ஆண்டி வேணுமா வேணாமா உனக்கு? வேணும் மச்சான். அப்போ எப்படி கரெக்ட் பண்ணுவேன்? சோஃபாவை தூக்குடா. டேய் உள்ளே போகலாம் மச்சான் வா. ஒன்றுங்க ஓம்பாடு. சரி, ஆண்டியை கரெக்ட் பண்ண வேறு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவை தூக்கிட்டு உள்ளே போகிறானுங்க. டேய் பார்த்து தூக்குடா மச்சான், என்னால் முள்ளடா. ஏஜே என்னடா பண்ணிட்டு இருக்க? நல்லா தூக்குடா. நல்லா தானே திங்கிற? டேய் நானே நல்லெலும்பு வச்சிட்ருக்கேன், நீ தானே கட்டுக்கட்டாக வச்சிருக்க, நல்லா தான் தூக்கேன். தம்பி பார்த்துப்பா, என் தோப்புனார் ஆசைப்பட்டு வாங்கின சோஃபா. ஐயா ஆண்டி, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அவங்க தோப்புனார் வாங்கின சோஃபாவை நாங்கள் பத்திரமா உள்ளே கொண்டு போயிடலாம். ஐயோ, உனவும் எனக்கு இந்த சோஃபாவில் தாண்டி ஃபஸ்ட் நைட்டு. பார்த்துடா டேய், பார்த்து தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே தூக்கிட்டு போய் ஒரு வழியாக வச்சிருந்தாங்க. ஹாரா அப்படியே 2 பேரும் நின்று பார்த்துட்டே இருக்கா ஒரு மாதிரி. ஆக்சுவலாக உங்களை கூப்பிட்றத பார்த்துருப்பா ஹாரா. இவங்க தானே அக்காவை விசில் அடித்து கூப்பிட்டாங்க. இந்த பசங்க ரவுடி ஆச்சு, பார்க்குறத பாரு, ஒன்றும் சரியில்லை. இந்த சித்தி தெரிஞ்சு தான் கூப்பிட்டாங்களா இல்லை தெரியாமல் கூப்பிட்டாங்களா? அப்போ ஏஜே ஹாராவை பார்த்து, ஓய் சுண்டகா. என்னையா? என் பேர் ஒன்றும் சுண்டக்கா இல்லை, என் பேர் ஹாரா. ஏதோ ஒன்று, கஷ்டப்பட்டு சோஃபாலாம் தூக்கிடுவோம் ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு. அட
நானே சொல்லணும்னு நினச்சேன். ஹே, என்னடி மச நிற்கிற? போ இப்போ ஏதாவது கொண்டு வா. ம் ஆட்டுறது இப்போ ரெட்டு செடியை நல்லா டிங்கி டிங்கிட்டு போ போய் கொண்டு வா பார்க்கலாம். பாப்பா கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உள்ளே போய் கொண்டு வரான். ஜேகே அப்படியே சுற்றி சுற்றி வீடே பார்த்துட்டு இருக்கான். என்ன ஆளே காணோம், இன்னும் ரூமில் தான் இருக்காளா? சே, அப்படியே ஜன்னலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா. இப்போ வீடு வரையும் வந்துருக்கேன், வெளியே எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறா, ரூம்லே இருக்கா. ஒருவேளை நான் மாடியில் இருக்கேன்னு திறந்து பார்க்குறாளோ? ஐயோ ஜெகே, இப்போவும் சொல்கிறேன், உனக்கு இது ஓவருன்னு தோணுது. நான் என்னன்னு தெரிலடி, நான் பாவனம் போலேயே இருக்குது. அடி இப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். என்ன ஃபீலிங் வேற தெரில எனக்கு. இப்போ என்ன மாதிரி உள்ளே இருக்கா? வெளியே வந்தா என்னவா? ஒரு இளவரசின்னு நினப்பு உள்ளே வச்சு பூட்டி வச்சுருக்கிறதுக்கு. ஆண்டி என்னப்பா? இல்லை, உங்களுக்கு இவ்வளோ பெரிய மனசாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. டே மயிறு, வாயால் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? டே மனசை தானடா சொன்னேன். உண்மையாக சொல்லு மச்சான், ஆண்டிக்கு மனசு பெருசாக இருக்குல்ல. கொத்தான் வாயை கிளிய போகிறேன்னா மூட்டுரு, அது கண்டுபிடிச்சிதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. அப்படியாப்பா, ரொம்ப நன்றிப்பா. எல்லாருமே அப்படிதான் எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பெரிய மனுஷனு. எத்தனை அங்கிள் சொல்லியிருக்காங்க? என்னப்பா? இல்லை ஆண்டி, எத்தனை பேர் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டேன், அதான் உங்களுக்கு நாங்கள் விழுந்துச்சின்னு நினைக்கிறேன். இந்தாங்க. ஐயா, பாப்பா அடி எடுத்துட்டு வந்துருக்கு, நல்ல பாப்பா. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாங்கி அப்படியே குடிக்கிறானுங்க. என்ன இது, பால் புளிக்குது? அது பால் இல்லை, மோர். மோரா? என்ன மச்சான் என்னத்தையும் கலந்து குடிக்கிறானுங்க. ஆண்டி, அட வெயிலுக்கு மோர் தான்ப்பா நல்லா இருக்கும், குடிங்க. அப்படியா? நீங்கள் சொன்னால் ஓகே தான். அப்புறம் ஆண்டி, என்னப்பா சொல்லு, ஒன்று சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? அட என்னப்பா, பார்க்கவே அவ்வளோ நல்ல பசங்களாக தெரியுறீங்க. அட என்னப்பா ஆச்சு? இல்லை, அது உண்மைதான், என்னன்னு தெரில, சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2 பேரும் ரொம்ப நல்லவங்களாவே வந்துட்டோம். என்னடா அறுத்து விட போகிறேன், மூட்டுடுறா. இருக்கனே காண்டு மயிலாக இருக்கேன்னா வாயில் ஏதாவது வந்துட போகுது. என்ன சொல்கிறாரு? அது ஒன்றும் இல்லை, ஆமாண்டா அப்படின்னு சொன்னான். அது ஆண்டி, மாமா ரொம்ப கொடுத்து வச்சவர். ஏன்பா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, அழகுன்னு அழகு, அப்படியே வடிவமைக்கப்பட்ட அழகு. அம்மா அது, ஐயோ குட்டி பிசாசுக்கு புரிஞ்சிச்சு போலியே. பாப்பா இந்த டம்ளரு உள்ள போ. அம்மா, அட ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. என் ஆத்துக்கார் கூட என்ன அப்படி சொல்ல மாட்டாருன்னா பார்த்துக்கோயேன். அந்த சொட்ட மண்டை என்ன தெரிய போகுது அழகை பற்றி? ஐயோ, என்னெல்லாம் வர்ணிக்க சொன்னால் நான் ஃபுல்லாக வந்து வர்ணிச்சிட்ருப்பேன். நீ வர்ணிச்சது போதும்னா வா கிளம்பலாம். மச்சான் கொஞ்ச நேரம் ஆண்டி கூட பேசிட்டு இருக்கேன்டா, நான் அப்படியே வாயை கிழிச்சிருவேன்னா என் ஃபிகரே வெளில வரல. ஃபிகரா ஜெயே? அது இல்லைடா. அது வா கிளம்பலாம். டேய் எங்கடா கூப்பிட்றேன்? இன்னைக்குதான் ஒரு இளவு வேலையும் இல்லைல்ல, கொஞ்சம் நேரம் கல்ல போட்டு போகலாண்டா. டே கொத்தா, இப்போ நீ வரலான்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், கீழே அதை பிடிச்சி இழுத்துட்டு போவேன். சரியா மடகுடா எச்சகலை, போ. நான் வாழ்ந்தா உனக்கு பிடியாது, இப்போ என்ன? அவள் வரல அப்படி தானே? இல்லை எனக்கு புள்ள மச்சான், இங்கே பாரு, அவங்க அம்மா முஞ்ச பாடுறா, எவ்வளோ அழகா இருக்கா, இதில் பாதி கூட இல்லை மச்சான், இவங்க போட்ட மிச்சம்டா அது. இது எப்படி இருக்கு பாரு, இதை பார்க்காம அதை பார்த்துட்டு இருக்க ஹாசனை கட்டவன். இங்கே பாரு ஏஜே, என்கிட்ட வீணா அடிபடி செத்துறாதண்ணா, அவளே வந்து பார்க்கலன்னு கடுப்பு மயிரில் இருக்கேன். ஃபீலை பார்க்கலன்னு உனக்கு எதுக்கிட்ட கடுப்பாக இருக்கு? மச்சான் நான் ஒன்று ரூட்டே சரியில்லை, பார்த்துக்கோ. நமக்கு செட் ஆகாத விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது மச்சான், எனக்கு தெரியும்னா மூடு. அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் அவனுங்க ஹாஸ்டலுக்கு தான் வரானுங்க. ஜேகே அப்படியே அங்கே போய் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்கான் மொட்டை மாடியில். ஆனால் ஐரா கதவே திறக்கலை. என்ன ஆவா? இங்கே தானே இருக்கா, சாம எகிரி குதிச்சு போயிடலாமா? ஜெயே ஏண்டா?
அவள் ஃபஸ்ட்டு உன்னை பார்க்குறானாலே தெரில. நீயா ஒரு மனவனுக்கு போடாதண்ணா. ஐயோ சுகர் ஆனால் டக்கராக இருக்குது. என்ன வர பாகுது. இல்லை அதனால கூட ஒரு மாதிரி இருக்கலாம். மற்றபடி வேறு எதுவும் இல்லைடா ஜெகே. டே மச்சான், இன்னைக்காச்சும் ரூமில் பட்டு தூங்கலாம்டா. டெய்லி குடிச்சிட்டு அப்படியே இங்கேயே மட்டையாயிடுறோம். வா மச்சான். ஏ அமைதியாரு, கொண்டாரம் கழிச்சு போகலாம். டேய் தனியாக இருக்குடா, வாடா உள்ளே போகலாம். செம்மையாக குளிருது மச்சான். சும்மாவே நமக்கு ஏறும். வந்து தொலைடா, ஒரு கட்டியை போட்டு படுக்கலாம். எனக்கு வானாங்கிறல்ல. நீ வேணா வாயில் ஊற்றிட்டு தூங்கு. சும்மா நொய்யுன்ட்டு. ஏதோ சரியில்லை பார்த்து வரா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். இப்படியே நைட்டெல்லாம் போகுது. இங்கே கதவையே திறக்கலை. இப்போ அப்படியே மறுநாள் காமிக்கிறாங்க. ஏன்னா என்னடி என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? இல்லைண்ணா, புது வீட்டுக்கு வேற வந்திருக்கோம். நமக்கு தெரிஞ்ச மாமியெல்லாம் பக்கத்தில் தான் இருக்காள். அவளெல்லாம் கூப்பிட்டு ஒரு பூஜை மாதிரி வச்சிடலாமே. இந்த வாரம் பார்க்கலாம். சரிண்ணா. இவளுக்கு என்ன கிண்ணமாக தூங்கிட்டு இருக்காளுக. நம்ம குறியா வந்துட்டோம் நினைப்பே இருக்காது போல இவளுக்கு. ஐயோ ஐயோ. அம்மா இன்னைக்கு என்ன லஞ்ச் ஸ்கூலுக்கு? என்னடி புதுசாக கேட்குறேன்? எப்பவும் தயிர் சாதம் தானே கொடுத்து விடுவேன். என்னது தயிர் சாதமா? யூஎஸில் இருக்கும் போது தான் அந்த கொடுமை நடந்துச்சு. இங்கேயும் அதே தயிர் சாதமா? போமா. சரி நீ அன்னைக்கு வந்துட்ட. எங்க அக்கா? அக்கா இன்னும் கிளம்பிட்டு தான் இருப்பா. வருவா. புது ஊருக்கு வந்திருக்கோம். ஒரு 1 வீக் கூட ஸ்கூலுக்கு லீவு கிடையாதா? உடனே போய் சேர சொல்றீங்க. வீட்டில் இருந்து இப்போ நீ என்ன பண்ண போற? அட போமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே மேலே நீங்கள் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு மிரர் முன்னாடி அப்படியே தலையெல்லாம் துவட்டிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ண பிடிக்காது. பட் லைட்டாக காஜல், கண்ணுக்கு மேலே ஐலைனர், அவ்வளோதான். உங்கள் மேக்கப் அவ்வளோ அழகாக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் லைட்டாக லிப்ஸ்டிக் போடுவீங்க. வேறு எதுவுமே பண்ண மாட்டீங்க. அப்படியே தலையை தோட்டிட்டு உங்களே பார்த்துட்ருக்கீங்க. நான் அழகாக இருக்கேனா? அழகாக இருக்கேனா இல்லை மொக்கையாக இருக்கேனா எனக்கே தெரியல. ஆனால் அவள் ரொம்ப அழகாக இருந்தா. நேற்று நைட்டு ஏன்னு தெரில, ஜன்னல் ஓப்பன் பண்ணி பார்க்க ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஒரு வேளை எனக்காக வெயிட் பண்ணியிருப்பானோ? ஐயோ ஐரா, அவன் எவ்வளோ அழகாக இருக்கான். அவன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுற்றிட்டு இருக்குமோ. நீ எல்லாம் அந்த 100ல் 1 தான் இருப்ப. நான் இல்லைன்னா இன்னொரு பொண்ணுட்டு போயிட்டே இருப்பான். அவனாச்சும் எனக்கு வெயிட் பண்ணுறதாச்சு. ஒரு வேளை மார்னிங் வெயிட் பண்ணுவானோ? ஒரு வேளை வெயிட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐராவும் போய் பொறுமையாக ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா யாருமே இல்லை. நினச்சேன் யாருமே இல்லை. சும்மா தாண்டி பார்த்துருக்கான். எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு. நீ எதுவும் மனசு போட்டு குழப்பிக்காத. உனக்கான உனக்கு பிடிச்சிருக்கா? ஜஸ்ட் சைட் தானே, அதோட நிப்பாட்டிக்கோ. வேறு இடத்துக்கு கொண்டு போகாத. அது உனக்கு தான் ரொம்ப கஷ்டம். மனசை எப்பயுமே தளர விடாதடி. ஒரே மனசாயிரு. இதெல்லாம் சும்மா தான். ஜஸ்ட் சைட், அவ்வளோதான். உனக்கு யார் மேலேயும் க்ரஷ்லாம் வந்தது இல்லைல்ல, அதான் இந்த ஃபீல் இப்படி தான் இருக்கும் போல். இவதுக்கு கால் பண்ணுறான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு. ஹலோ, என்னடி வீட்டுக்கு வரேன்ட்டு கால் பண்ணுறேன்? ஐயோ ஐரா, ரொம்ப சாரி. நான் என் காலேஜ்கிட்ட வெயிட் பண்ணுறேன்னா நீ வந்துடு. ஏன் என்னாச்சு? லேட் ஆகிடுச்சிடி, வர முடியாது. ஒரு முக்கியமான வேலை இருக்குது. சரி ஓகே. ஆன்ட்டிக்கிட்ட சொல்லிவிடு, ஆன்ட்டி வெயிட் பண்ணுவாங்க. சரி ஓகே, நான் சொல்கிறேன் சித்திக்கிட்ட. நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகேடி, பாய். பாய். எதையும் யோசிக்காம காலேஜ் கிளம்பி போடி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிராவும் கிளம்பி அப்படியே கீழே வரா. ஹாரா, என்ன இவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டா? நியூ ஸ்கூலுக்கு போக போகிறோன்னு சந்தோஷமா? ஐயோ அக்கா, நீ வேற. காலையில் 5 மணிலேருந்து அம்மா எத்தனை தடவை ரூமுக்கு வந்துட்டாங்க தெரியுமா? எந்திரின்னு சொல்லி. 8 மணிக்கு கிளம்ப வேண்டியது 5 மணிலேருந்து என் உயிரை போட்டு வாங்கிட்டாங்க. உனக்கு என்ன, உன்னைய விட்டாங்க. நீ பெரிய பொண்ணா, நான் சின்ன பொண்ணா? சரி விடு, வந்து கிளம்பிட்டால இப்போ என்ன? எங்கே கிளம்புன? இப்போதாங்க மண்டே.
இனி சாட்டர்டே வர 6 days இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேனோ. ஷோ, ஃபர்ஸ்ட் டேவே எதுக்குடி இப்படி புலம்புறா? 2 பேரும் என்ன பண்ணுறீங்க? இதோப்பா. 2 பேரும் கையெல்லாம் அலம்பிட்டு வாங்கடி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இதோ சித்தி. இதோ போகிறேம்மா. வாங்கக்கா. ஐரா. அப்பா. என்னப்பா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குப்பா, எதையும் மறக்கலை. சரி, ஓகே. ஹாரா. அப்பா. உனக்கும் தான். நல்லா படிக்கணும், மார்க் கொஞ்சம் கூட குறையக்கூடாது. புரியுதுல்ல? புரியுதுப்பா எனக்கு. சரி, ஓகே. ஹாரா, என்னால் இன்னைக்கு ஹாராவை கூப்பிட்டு போக முடியாது. ஸோ இதுக்கடுத்து நீ தான் பஸ்ஸில் கூப்பிட்டு போகணும். 2 பேரும் சேஃபாக போயிட்டு வாங்க. ஒரு 2 weeks மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நான் ஒரு கார் எடுத்துடுறேன். ஓகேப்பா. இல்லைப்பா, பரவாயில்ல, நாங்கள் பஸ்லேயே போயிட்டு வந்துடுறோம். எதுக்கு? இல்லைப்பா, பஸ்ஸில் போகிறது நல்லாயிருக்கும், அதான். இங்கே பாரு, நான் பேசுகிறதுக்கு மறு பேச்சு பேசாதன்னா எனக்கு பிடிக்காது. இன்னும் 2 வாரத்தில் கார் வந்துடும். அது வரைக்கும் மட்டும் பஸ்ஸில் போனால் போதும், சரியா? சரிப்பா. இதில் கூட சந்தோஷமாக இருக்க முடியல. ஐரம்மா, இதில் தயிர் சாதம்லாம் வச்சுருக்கேன். மறக்காமல் சாப்பிட்றணும், சரியா? சரிங்க சித்தி. சரி. ஹரா, உனக்கும் தான். இதெல்லாம் தயிர் சாதம் கட்டியிருக்கேன், ஊறுகாய் வச்சுருக்கேன். 2 பேரும் சாப்பிட்றணுண்ணா. சரிம்மா. இப்போ ஐராவும் ஆராவும் அப்படியே கேட்டை தாண்டி நடந்து போயிட்டுருக்காங்க. அக்கா. என்னடி? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிடுச்சு. இந்த ஹாஸ்டலை பார்த்தோன்னே தான் ஞாபகம் வருது. என்ன? என்ன ஹாரா, என்ன சொல்லணும்? நேற்று உன்னை ஒருத்தன் விசில் அடிச்சு கூப்பிட்டான்ல, சின்னடி பண்ணுறா, இதுக்கு அப்படி கத்துறா? நம்ம இன்னும் கேட்டு தாண்டி கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். சித்தி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்பா கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி, நேற்று ஒருத்தன் உன்னை விசில் அடிச்சு கூப்பிட்டான்ல, அந்த 2 பேர். ஆமாம். ஏன் இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்கள கூப்பிடுறா? அவங்கள ஏண்டி இழுக்கிறா? அது அந்த பசங்க நேற்று நம்ம வீட்டுக்கு வந்தாங்கக்கா. என்ன வந்தாங்களா? வந்தாங்க. ஹரா, என்னை பாரு. அங்கே நம்ம வரும்போது 2 பசங்க நின்னாங்களே. ஆமாம், ஒருத்தன் கூட மண்டையில் டவுசர் மாட்டிகிட்டு இருந்தால அவனும், கூட இன்னொரு அண்ணா இருந்தால அவங்களும் வந்தாங்க. இன்னொருத்தரா? ஒரு பையன் ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிவிட்டு ஷர்ட் எதுவும் போடாமல் ஷர்ட்டை கூட ஷோல்டரில் போட்டிருந்தானே, அவனும் வந்தானா? அவரும் தான். 2 பேரும் வந்தானுங்க. வந்தாங்களா? எதுக்கு நீ நேற்றே சொல்லல? என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல? அக்கா, என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. சரி, எதுக்கு வந்தாங்க? அதுவா, அம்மா இருக்காங்கல்ல, சோஃபாவை உள்ள தூக்கி போட சொன்னாங்க, அதுக்காண்டி வந்தாங்க. ஆனால் அக்கா, அவங்க பேச்சும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லை. பேட் பாய்ஸ். ஏதேதோ பேசிகிட்டு இருக்காங்கக்கா அம்மா கிட்ட. அதுலேயும் ஒருத்தர் இருந்தார் பாருங்க, அது பார்க்க சரியா ரவுடி மாதிரி இருக்கு. அவரும் பேச்சும் எனக்கு பிடிக்கவே இல்லை. அவர் கூட இன்னொரு அண்ணா இருந்தார்ல, அவர் நம்ம வீடையே சுற்றி பார்த்துட்டு இருந்தாருக்கா. எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் சரியாகவே வரல. வீட்டுக்கு வந்தானா? ஐயோ, கிட்ட பார்த்துருக்கலாமே. ஷிஃப்ட்டு மிஸ் பண்ணேன். ரூம்லேயே இருந்துட்டேடி. ஹைரா. அக்கா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஹாரா, நீ அதெல்லாம் அவங்கள பற்றி யோசிக்காத, சரியா? சரிக்கா. ஆனால் அவங்க எதுக்கு ஒன்று கூப்பிட்டாங்க? நீ அவங்க கூப்பிட்டா பேசாத, சரியா? சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கீங்க. மயிறு, சீரம் வந்து தொலைடா. நாளே லேட்டாக பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிடுவான். அறிவு மயிரே இருக்காதா? இதுக்கு தான் நைட்டு ரொம்ப வாயில் ஊற்றாதன்னு சொன்னேன், கேட்டியா? ஐயோ, நான் என்ன மட்டும் சொல்கிறேன், நைட்டு என் கூட சேர்ந்து குச்சது யாரு? நீயும் தானே. குஸ்து நல்லா வாங்கி எடுத்துட்டு என்ன போட்டு கத்திட்டுருக்க? இருடா வரேன், இதெல்லாம் வந்து தொலைடா டே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அறக்க பறக்க கீழே தான் வரானுங்க. ஆக்சுவலாக ஜேகேவும் ஏஜேவும் ஹாஸ்டலுக்குள்ளே தான் இருந்திருப்பானுங்க. ஏஜே எச்சகலை நாயே, கல்ல வெள்ளனை எழுப்ப சொன்னேன்லடா உன்னை, எதுக்கூட எழுப்பல? நானே நல்லா பொலாந்து படுத்துட்டு இருந்தேன்,
உன்னை எப்படிடா எழுப்புறது? மயிறு 6 மணிக்கு அலாரம் வைக்க சொன்னா 9 மணிக்கு வச்சிருக்கான் பாரு. நல்லா வேலை எனக்கா முழிப்பு தட்டுச்சு. அவன் மட்டும் போயிருந்தா தனி செத்தடா. என்ன கருமை பிடிச்சவன் என்ன பிடிச்சி கத்திட்டு இருக்க? எனக்கும் தான் காலையில் இருந்துச்சு ஆண்டியை பார்க்கலாம் நினச்சே தெரியுமா? அப்படியே போட்டு பழகணும். சீரம் வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே இறங்கி வந்துட்டு இருக்கானுங்க. என்னடா கேட்டு திறந்துருக்கு போயிட்டாளுங்க போல. இப்போ எதுக்கு அந்த ஃபீருக்காக இவ்வளோ துடிகிற? போடா போனா போட்டு எங்கே போயிருக்க போகிறாளுங்க. என் மயிறு நீ தானே நேற்று ஒட்டி கேட்டு வந்து என்கிட்ட சொன்னேன். காலைல கிளம்பி அவள் காலேஜ் போகணுன்னு சொல்லி சொன்னியா இல்லையாடா? நான் தான்டா சொன்னேன். அதுக்கு நீ இவ்வளோ சீக்கிரம் போவான்னு எனக்கு எப்படிடா தெரியும்? ருணா ஜேகே ஜேகே அங்கே பாருடா, அந்த ஃபீர் அங்கே நடந்து போயிட்டு இருக்குது அந்த குட்டி கத்திரிக்காவோட. எங்க அல்லா வாழடா ஸ்ட்ரீட்டை தாண்டல. மச்சா சைக்கிள்டா சீக்கிரம் எட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏஜேவும் ஜேகேவும் சைக்கிளில் தான் வந்துட்டு இருக்கானுங்க. ஸோ ஏஜே சைக்கிள் ஓட்டுறான், ஜேகே பின்னாடி உட்காந்துட்டு இருக்கான். செம்ம ஸ்பீடாக ஓட்டி போயிட்டு இருக்கானுங்க. ஏஜே சீக்கிரம் ஓட்ட தெரியாதானே? பண்ணி தானே கணக்குற, உன்னை வச்சு ஓட்டு போகிறதே பெருசு, மூட்டு ஓடுற. நம்ம என்ன ராயல் என்ஃபீல்டை வச்சுருக்கோம் வேமா போகிறதுக்கு? நான் சைக்கிளை வச்சுட்டு இது 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது வாங்கின சைக்கிள்ட்ரா, இன்னமும் நல்லா யூஸ் ஆகுது. தூக்கி போட மனசில்லாமல் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே சுற்றி தான்டா. இப்போ புராணத்தெல்லாம் எவன் கேட்டான்? சீரம் போடா அவ போயிட போறா. கிட்ட வந்துட்டோம் மச்சான் கூப்பிட்டு. நான் வேற நீங்கள் அவ கூட பேசணும்னு நினச்சேன். கூப்பிட்றா ஓய் 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 ஒன்னதாண்டி. அக்கா ஐயோ இவன்னா இங்கே தான் இருந்தானா? பின்னாடி சைக்கிளில் வரான். ஐயோ ஹோயின்னு நம்மளை தான் கூப்பிட்டானா? ஹரா வா சீக்கிரம் போகலாம். அக்கா நான் சொன்னேன்ல நீ நம்பலை. இங்கே பாரு அவனுங்க நம்மளை தான் துரத்துறானுங்க. ஓய் நில்றி. அக்கா கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கலாமா? கிட்ட வந்துட்டே இருக்காங்க. வா இங்கெல்லாம் கூப்பிடாத மச்சான். இந்த தெருவை தாண்டிட்டோம், அதுக்கப்புறம் பேசிடலாம். அமைதியாக வா சூட்டை மூட்டு. ஸ்லோ பண்ணுறான். ஸ்லோ பண்ண என்னடா இறங்கி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உருட்டிகிட்டே வரானுங்க சைக்கிளை. உங்களுக்கு பின்னாடி தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. அக்கா நம்ம பின்னாடியே வராங்கக்கா சைக்கிளை உருட்டிட்டு. நீ எதுவும் கண்டுக்காத, அமைதியாக இரு. மாமே பாடா என்னை அப்பப்போ திரும்பி ஒரு லுக்கு விட்றா. அவள் எங்கடா திரும்பினா? நீ ஏன் பிரம்ம பிடிச்சி அழியாத? என்னை வாப்பா பாரு, என்னை அப்பப்போ பாப்பா. நீ பார்க்காத நேரம் அது எப்படா பாப்பா? நான் தான் அவளையே பார்த்துட்ருக்கேனே. கொத்த வாயை கிழிச்சிருவேன். அவ்வளோதுக்கு நான் நீ பார்க்குற? இல்லைடா உன்னை பார்க்குறாளான்னு பார்க்குறேன். கண்ணை மூடுன்னா அவள் என்னை பார்த்தா மட்டும் போதும். உங்கன்னா அவள் பகமே போகக்கூடாது. ஐயோ நான் ஆன்டி லவராகவே இருந்துக்கிறேன். நீயே பாருப்பா அந்த பேர் அழகியா. அழகிதான் பண்ண. ஜெகே அண்ணா ஒன்றுடா என்னமோ நடக்குது நீ சொல்ல மாட்ற. இதெல்லாம் தேவையில்லாத ட்ராகு மாமா. நீ தான் ஏதோ புரியாமல் ஆடுற. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா பொத்திட்டு வா. வரேன்டாயப்பா. நீங்கள் பாருங்க. ஐயோ இவன் என்ன பின்னாடியே வரான்? அப்போ ஹாஸ்டலில் தான் இருந்தானா? நான் பார்க்குறப்ப அங்கே இல்லையே. ஷோ எதுக்குப்பா என்னை கூப்பிட்டான்? என்னதான் கூப்பிட்டான் எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ என்ன வாய்ஸு? ஹோயின்னு கூப்பிட்டான். என்ன ஷோ ஒரு வேளை நம்மக்கிட்ட பேச போகிறானோ? அவ்வளோதான், பேசினா கை கால்லாம் நடுங்கும். என்ன பண்ணுறது? இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாப் வந்துடும். பஸ்ஸில் ஏறி போயிடலாம். இவன் கூட பேசுகிற தைரியம்லாம் எனக்கு இல்லை. டேஜே என்னடா கொஞ்சம் தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. பஸ்ஸு மட்டும் வந்துச்சுன்னா ஏறி போயிடுவாடா. எங்கே போகிறான்னு கூட எனக்கு தெரில. இருடா பஸ்ஸு வரட்டும். இப்போ என்ன அதுக்குள்ளே வந்துடுச்சா? மூட்டு வாடாடி அப்படின்னு சொல்லி உருட்டிகிட்டே போகிறானுங்க. ஸோ நிறைய பேர் இருக்கனால அவன் கூப்பிடவே மாட்டேங்கிறான் அவங்கள. ஜஸ்ட் அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஐயோ பின்னாடியே வரான். அக்கா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது. அப்பாட்டா ஷூ அமைதியாரு. நம்மளை ஏதாச்சும் பண்ணாங்களா? பண்ணாதான் நம்ம அப்பாட்ட போய் சொல்லணும். அமைதியா வா. 2 பேரும் பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாங்க. நல்ல வேலை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். என்ன அங்கேயே நிற்கணும்? ஐயோ அக்கா
எப்போ பஸ் வரும்? ஆ வர டைம் தாண்டி, ஒரு 5 மினிட்ஸ். மச்சான், என்னடா பேச முடியாதா? இருடா டேய், இங்கேருந்து ஒரு ஸ்டாப்பில் தான் ஒரு ஸ்கூலும் ஒரு காலேஜும் இருக்கும். கண்டிப்பாக அங்கே தான் சேர்ந்துருப்பாளுங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாதடா, பேசிடலாம் விடு. டே மச்சான், ஒரே ஸ்டாப்பு, நந்தே போயிடலாம். இது எதுக்குடா பஸ்ஸு? எல்லாமே சீனுடா டே. ச்சே, அப்போ கரெக்டாக பஸ்ஸும் வருது. ஆயிரமும் அதில் ஏறி அப்படியே போகிறாங்க. டே மச்சான், வண்டி ஏறா டே. டேய், பஸ்ஸெல்லாம் என்னால் ஓவர்டேக் பண்ண முடியாதுடா. டேய் போடா, அவள் இறங்குற ஸ்டாப்புக்கு போ, சீக்கிரம் போ மச்சான். அக்கா, அங்கே பாரு, சைக்கிள்னே துரத்துறானுங்கக்கா. இவன்னு விட மாட்டான் போலியே. ஏய், அவங்க எங்கே போகட்டும், நீ அதெல்லாம் பார்க்காதவா. அக்கா, எனக்கு என்னமோ அவங்க நம்மளை தான் துரத்துற மாதிரி இருக்கு. நேற்று அந்த ஆந்த கண்ணை பார்த்ததே சரியில்லை. எனக்கு என்னமோ பயமாக இருக்குக்கா. சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அமைதியாக வா பின்னாடி. ஷோ அக்கா, ஸ்டாப் வேற வரப்போகுது. ஆமாம்ல, உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தான் தனியாக நடந்து போகணும். ஐயோ, இப்போ உங்கள் ஸ்டாப்லேயே அப்படியே இறங்குறாங்க. இறங்கி கொஞ்சம் தூரத்தில் ஹராவோட ஸ்கூல் வந்துருச்சு. ஹரா நிப்போ, நான் பார்த்துக்கிறேன். அக்கா நிப்போ, நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, பாய், பார்த்து போ. என்ன? ஏய், அவங்க வரல, நிப்போ, நான் பார்த்துக்கிறேன். பாய்க்கா, ஆனால் பார்த்து. சரிடி. அப்பா, எங்கே போனானுங்க? காணாம போயிட்டானுங்களா? இவ்வளோ நேரம் அதுவும் பஸ்ஸு பின்னாடி துரத்திட்டு இருந்தானுங்க அப்படின்னு பேசிட்டேன். அவள் பேக்கை டைட்டாக பிடிச்சிட்டு கீழே பார்த்துட்டு நடந்து போயிட்டுருக்கா. ஹாய், என்ன, யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தான். ஜேகே. மூச்சு வாங்கிட்டேன். அப்படியே கையில் சைக்கிளோட வந்து அவன் முன்னாடி நிற்கிறா. அவன் மேலே ஃபுல்லாக அவ்வளோ ஸ்வெட்டிங். 2 பேரும் ரொம்ப கிட்ட நிற்கிறாங்க. டேய் இருடா டேய், நான் அங்கேயே இறங்கி விட்டு நீ மட்டும் சைக்கிளை விட்டு ஓடி வந்துட்டேன். மச்சான் முள்ளடா, டேய் நில்றா. அப்போ அவளும் டக்குன்னு நடக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஏய், ஷூ கூப்பிட்றானே. ஒன்னதாண்டி, காதில் விழுகுதா இல்லையா? எங்க உன் வீட்டிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரேன் தெரியும்ல உனக்கு? திரும்பி பார்க்காம நடந்து போயிட்டே இருக்க. என்னைய கூப்பிட்டீங்க? ஒன்னாதான் கூப்பிட்டேன். ஏன் இங்கே கூப்பிட்ற அளவுக்கு வேற எந்த ஃபிகரும் இல்லையே. நீ மட்டும்தானே இருக்க. என்னதுக்கு கூப்பிட்டீங்க? யார் நீங்கள்? ஒத்தா, நான் யாரு? சரிடி, சரி. ஓ, நான் என் அண்ணப்போ உனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? வழி விடுங்க, நான் போகணும். முன்ன பின்ன தெரியாதவங்க கூடலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில். சொல்லுங்க. டேச்சதில்ல, இவளுக்காக வாடா, சூத்து தெரிய அவ்வளோ தூரம் சைக்கிள்லேருந்து ஓடி வந்தேன். ஓயம் முட்டு பின்னாடி வாண்ணா. ஏய், என்னதாண்டி, இங்கே பாருங்க, டீ போட்டு பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். இப்போ தான் இல்லைண்ணா, இப்போ திரும்பண்ணா ஒன்ன. என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்க, இங்கே யாருன்னே எனக்கு தெரில, எதுக்கு இப்படி வம்ப பண்ணிகிட்ருக்கீங்க? ஐயோ, இன்னும் இவ்வளோ கிட்டாக இருக்கோம், அழகாக இருக்கும். நெத்திலேருந்து வேர்வெல்லாம் வலியுது. சும்மா அழகாக இருக்கானே. ஒன்று ஓட்டத்தில் ஹேர் ஸ்டைல்லாம் கலைஞ்சி. ஐயோ, பார்க்காதடி. ஏய், அண்ணா வெகப்படுறியா? என்னை பார்த்துட்டு என்ன இல்லை, கண்ணெல்லாம் செவகுது, நான் வெக வருதா? என்ன பேசுகிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தள்ளுங்க, நான் போகணும். சரி நீ போ, உன் பேரை மட்டும் சொல்லிட்டு போன. உன் பேர் என்ன? ஏன் பேரா? முன்ன பின்ன தெரியாதவங்ககிட்டலாம் பேர் சொல்ல மாட்டேன். நான் போகிறேன். ஏய், உன் பேர் தானே கேட்டேன். வேறு ஏதாவது சைஸ் மாரி கேட்டேனா? என்ன இப்படி பேசுகிறான்? ஷோ, பின்னாடி திரும்பினா வெக்க வருது. வானாண்டி, திரும்பாமே பேசிட்டு போ. இங்கே பாருங்க, ரொம்ப பேசாதீங்க, தள்ளுங்க. ஏய், உன் பேர் தானே கேட்டேன். உன் பேர் என்ன? உன் பேரை மட்டும் சொல்லிட்டு போ. நான் அதுக்கும் சொல்லணும்? நான்லாம் சொல்ல மாட்டேன், பேரை சொல்ல மாட்டேன், தள்ளுங்க. ஓ,
சொல்ல மாட்டேன் அப்படி தானே? அடி அழகி. ஆ என்ன? ஆ நீ தான் பேரை சொல்லல, நல்லா அழகா இருக்க. அப்போ இன்னிலேருந்து உன் பேர் அழகி. நீ உன் பேரை சொல்கிற வரையும் இந்த பேரை வச்சு தான் கூப்பிடுவேன். அது இல்லை, உன் பேரை சொன்னாலும் இந்த பேரை வச்சு தான் கூப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பேரை சொன்னேன்டி, பேரை. ஐயோ என்ன பண்ணுறான் இவன்? ஷூ